என் மேல நீ வச்சிருக்கிற லவ் உண்மைன்னா எனக்காக அதை நீ ஜெயிச்சு வாங்கி கொடு. இப்ப நீ கேம் விளையாடல, அப்புறம் நமக்குள்ள எதுவுமே கிடையாது. என்ன பயமா இருக்கா? ஏய், பயமா? உனக்கு அந்த குங்குமச்சமிழ் தானே வேணும்? ஆமா. வா, உனக்கு நான் ஜெயிச்சு தரேன். வா அண்ணே, கொடுங்கண்ணே. அங்க பாரு. குங்குமச்சிமிழ் எங்க இருக்கு? நீ எங்க போடுற? இவ்ளோ தூரத்துல யாரும் ரிங் போடவே மாட்டாங்க. ஒழுங்கா போடு சந்துரு. இதுல பில்டப் வேற. ஸ்வேதா, யானைக்கும் அடிசா இருக்கும். இப்ப பாரு இந்த ரிங்ல எப்படி தட்டி தூக்குறேன்னு. சொல்லாத, செய். ஆஹா, ஈஸியா இருக்கும்னு நினைச்சு களத்துல இறங்கிட்டோம். இது பக்கத்துல கூட விட மாட்டேங்குது. இப்ப நான் வின் பண்ணலன்னா அசிங்கமாயிடுமே. சரி, சமாளிப்போம். பிரதர், ரிங் ஏதாவது ரப்பர்ல பண்ணிருக்கீங்களா? எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நீ போடு. போடுறேன். இத கூட சொல்ல விட மாட்டேங்கிறாளே. ஐயோ, முறைக்கிறாளே. சந்துரு, இதுதான் கடைசி ரிங்கு. இது கரெக்டா விழல. நான் சொன்ன மாதிரி நமக்குள்ள எதுவுமே கிடையாது. என் மேல வச்சிருக்கிற லவ் உண்மைன்னா இதுல ஜெயிச்சு காட்டு. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆண்டவா, இந்த ரிங்கால எனக்கு இப்படி ஒரு வினையா? இப்படியாவது விழுந்து என்ன ஜெயிக்க வச்சிரு கடவுளே. இல்லைன்னா மானம் போயிடும். என்னை காப்பாத்து கடவுளே. எனக்கு பையன் பிறந்தா அவனை கூட்டிட்டு வந்து இங்க மொட்டை போடுறேன். விழுந்துரு கடவுளே, விழுந்துடணும். ஏய், சூப்பர் சந்துரு. எஸ். சூப்பர். எப்படி? நீ கேட்ட மாதிரி இந்த குங்குமச்சமிழ நான் ஜெயிச்சிட்டேன். இதுக்கு கிஃப்டா எனக்கு நீ ஒரு முத்தம் கொடுக்கணும். முத்தம். இங்கயா? வா போலாம். எப்படி சொன்ன மாதிரி ஜெயிச்சு கொடுத்தானா? அக்கா, இந்த கடையெல்லாம் சூப்பரா இருக்குல்ல? உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வர முதல் திருவிழா இது. அதனால உனக்கு எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். ஆமாக்கா, இந்த திருவிழா முடிஞ்ச உடனே கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க? வேற ஊர்ல திருவிழா நடக்கும், அங்க போயிடுவாங்க. அப்ப இவங்க செம்ம ஜாலியா இருப்பாங்கல்லக்கா? ஆமா, கரெக்ட். அக்கா, ஐஸ் சாப்பிடலாம். வா ஆண்டி, 2 ஐஸ். 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. சூர்யா,
அங்க பாரு ஐஷுவும் பிரியாவும். ஐஷு பிரியா கத்தாத இரு, நான் போயிட்டு வரேன். இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குல்ல? ஏய் கண்ணு தெரியல உனக்கு? தெரியல. அறிவில்லையா? ஐஸ்கிரீம் தட்டி விட்டுட்ட. ஏய், உனக்கு அறிவு இருக்குல்ல? நடுவில் நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க. ஐஸ்கிரீம் தட்டி விட்டுட்டு ஓவரா பேசுறியா? என்ன நீ உங்க அக்காவுக்கு சப்போர்ட் வரியா? 2 பேரையும் தொலைச்சு விட்டுருவேன். ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் வேலுச்சாமியோட பேத்தி. நீ யார் பேத்திய வேணா இருந்துட்டு போ, என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க மூஞ்சில கோடு போட்டு விட்டுருவேன். ஏய் போடுறா, நீ ஆம்பளையா இருந்தா போடுறா, போடு. ஏய் பிரியா போய் சந்திரவை கூட்டிட்டு வா போ. இரு, எங்க அண்ணனை கூட்டிட்டு வரேன். இவனுக்கு 2 அடி கொடுத்தாதான் சரியா வரும். சந்திரவை சீக்கிரம் கூட்டிட்டு வா போ. ஆ? ஏய் என்ன சந்துருனா பெரிய பருப்பா? ஆ? ஏய் அன்னைக்கு அந்த சூர்யாவே வச்சு போட வேண்டியது, அன்னைக்கு அவன் தப்புச்சிட்டான். இன்னைக்கு அந்த சந்துரு வந்திருக்கான்ல, அவனை கூப்பிடு. ஏய் தைரியம் தான் கூப்பிடுறீ. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எங்க இருந்து வந்திருக்க? சென்னையில நடந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஹே பிரியா போய் தாத்தா அம்மா எல்லாரையும் கூப்பிடுறீ. இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். அப்பா இங்க வாங்கல. இங்க வாங்க. ஐயோ ஏய் அண்ணா சூர்யா என்னம்மா, என்ன விஷயம்? பா அது ஒன்றும் இல்லைப்பா. என்ன விஷயம் கேக்குறேன், ஒருத்தன் இழுத்துட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? இல்லப்பா, இங்க ஒருத்தர் பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருந்தாரு. ஆனா அதை வாங்க எங்க கிட்ட காசு இல்ல, அதனாலதான் உங்களை கூப்பிட்டப்பா. அவ்வளவுதானா? நீமா பைசா எடுத்துட்டு வரல? இவங்க கிட்ட ஃபோன் பே இல்லைன்னு சொன்னாங்கப்பா, அதனாலதான். என்ன பிள்ளைங்களோ, இரு பர்ஸ் எடுத்துட்டு வரேன். ஐஷு, நீ ஹன்னி, பிரியா, அண்ணா எப்படி இருக்கீங்க? எப்ப வந்த? நேத்து ராத்திரி தான் எங்ககிட்ட அம்மா சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம். ஓ அம்மா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்களா? அதான பார்த்தேன். நம்மள வச்சு சூர்யா அண்ணா ஒரு சம்பவம் பார்த்திருப்பாரு. அம்மாக்கு எப்பவுமே உன் மேல ஒரு ஸ்பெஷல் லவ் இருக்குன்னு. நீங்க 2 பேரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அண்ணன் வாங்கி தரேன். அந்த கடையில சரி, சாப்பிடலாமா? சர்பத் வாங்கி கொடு. வாங்க போலாம். வாங்க. அட 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 அட, பிரபு யூடியூப்ல எப்படி அசத்துறான். பர்மா பரோட்டா விருதுநகர்ல தரட்டா. டைட்டில்லாம் இப்படி கேட்சியா வைக்கணும். 5,11,000 வியூ, 35 லட்சம் சப்ஸ்கிரிப்ஷன். ஐயோ ஐயோ ஐயோ. அப்புறம் 526 கமெண்ட். இந்த ஒரு வீடியோல அவன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பான். ஏய் கிளபி, இரு பாறேன். இந்த பிரபு திறமைசாலி. வத்த குழம்பு ஹேர் பாட்டி, வேகாத வெயில்ல நின்னு நான் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா சாப்பாடு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க? டேய் நானும் அதை தாண்டா கேக்குறேன். இப்படி திருவிழாவா பணியாரம் செய்யறதுக்கு பேசாம ஒரு கேமரா வாங்கு. அந்த கேமராவை எடுத்துட்டு போய் ஹோட்டலா சாப்பிடுவோம். ஓசியில சாப்பிடதானே? ஆமாண்டா. சாப்பாட்டை பத்தி ரிவ்யூ பண்றேன், அதை நீ ஷூட் பண்ணி நெட்ல போடு. நல்லா லட்சமா சம்பாதிக்கலாம்டா. ஏன்டா இந்த வயசான காலத்துல இப்படி வெயில்ல நிப்பாட்டி என்ன சாகடிக்கிற? ஆமா ஆமா, உன் மூஞ்ச வீடியோல பாக்குறதான் கோடான கோடி மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா போய் தோசை சுட்டு தர போறியா இல்ல வாயில சூடு வைக்கவா? நீ பண்ணாலும் பண்ணுவ, எல்லாம் உன் தாத்தாவை உரிச்சு வச்சிருக்க. ஆமா ஆமா, போடா வரேன். நான் தானே, போ வரேன். போடா போ. சம்பாதிக்கிற காசெல்லாம் கண்ட யூடியூப் சேனலை பார்த்து மண்டையில கார குழம்பு ஊத்த வேண்டியது, கையில ஸ்மார்ட் வாட்சுங்கிற பேர்ல எதையாவது மாட்டி வச்சுக்க வேண்டியது. நான் ஒரு சட்டை கேட்டா மட்டும்
பழைய தாத்தாவோட சட்டையை கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு நாள் இருக்கு கிளவி. தோசை எப்பா தோசை, அப்பா தோசை எப்பா தோசை, அரிசி மாவு உளுந்த மாவு கலந்து சுட்ட தோசை. அப்பா தோசை வாங்கலையாப்பா? அப்பா அப்பா தோசை. இது என்னடா இது, சிவாஜி சாருக்கு வந்த சோதனை. சரி ட்ரெண்டிங் பிடிப்போம். அக்கா வணக்கங்கக்கா. அக்கா சூடா தோசை இருக்குதுங்கக்கா. அக்கா சூப்பரா இருக்குங்கக்கா. என்னடா அது? வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. அண்ணாச்சே அண்ணாச்சே சூப்பர் தோசை அண்ணாச்சே. ஸோ என்ன இப்படி டல் அடிக்குது இன்னைக்கு? அவ்வளோதான் போல. வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா கம்பு அடை, கேழ்வரகு தோசை, நவதானிய தோசை, இப்படி எல்லா தோசையும் இருக்குங்க. சூப்பரா இருக்கும். அண்ணே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. சிறுதானிய உணவகத்தையே சம்திங் டிஃப்ரெண்டா பண்றாங்கல்ல. சாப்பிட்றீங்களா? ஏன் தம்பி, உன் பேர் சூர்யா தானே? உன் பேரு பவித்ரா தானே? பாட்டி சும்மா சுமாரடா. ஆமா பாட்டி, எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் இட்லி வடை தோசை சேனல்ல உங்களை பார்த்தனே. பொன்னி கருப்பட்டி காப்பி கடை தானே உங்க கடை? பரவாயில்லையே, பாட்டி ரொம்ப அப்டேட்டடா இருக்காங்க. அது ஒண்ணு இல்லைங்க, எங்க பாட்டி கொஞ்சம் பைத்தியம். சோசியல் மீடியா பைத்தியம். ஆமா. அட என்னப்பா நீ? அது ஒண்ணு இல்லைங்க, இருக்கிற சோசியல் மீடியால எல்லா இதையும் நோண்டி பாத்துறோம். கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு என் உசுரை வாங்கிக்கிட்டு இருக்குங்க இந்த பாட்டி. எப்பா சூர்யா, இவனையும் இந்த சாப்பாட்டு கடையெல்லாம் விட்டுட்டு சாப்பாட்டு வீடியோ போடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் தாமா கேட்க மாட்டேங்கிறான். சும்மா இருக்க மாட்டியா? பாட்டி 1000 பேர் சாப்பாடு வீடியோ போடலாம். ஆனா எப்பவுமே நல்ல சாப்பாடு கொடுக்கறவங்க தான் கிங். ஓகேவா? கேட்டுக்க. இப்படியே ஒவ்வொருத்தரா ஏத்தி விட்டுடுங்கம்மா. உங்க பேர் என்ன? மை நேம் இஸ் சின்ன தம்பி. உட்காருங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. போய் தோசை போ. வாங்க 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 உட்காருங்க. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். இந்தாங்க தண்ணி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். போதும் போதும். நல்ல வேலை என் வயிற்றுல பாலை வாத்தீங்க. காலையில இருந்து ₹1 கூட போனி ஆகல நினைச்சிட்டு இருந்தேன். 4 பேர் வந்திருக்கீங்க. பேசாத, கொஞ்சம் சட்னி ஊத்துல. ஊத்தி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பத்தலைன்னா கொஞ்சம் ஊத்து. சாப்பிடட்டும், அமைதியா இரு, நான் பாத்துட்டு இருக்கேன்ல. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல? செம்ம டேஸ்டா இருக்குல்ல? ஆமா ஐஸ்வர்யா, சூப்பர் ப்ரோ, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா உண்மையாவே நல்லா இருக்கு. ஆமா, அப்படியே கிராமத்து சாயல்ல சூப்பரா இருக்கு. பாராட்டெல்லாம் நல்லா தாங்க கிடைக்குது. ஆனா வியாபாரம் தான் நடக்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் கிராமத்து உணவு தானே. ஆக்சுவலா இது இங்க தானே நல்லா சேல் ஆகணும். அதெல்லாம் அந்த காலங்க. இப்பெல்லாம் கிராமத்திலேயே எல்லாரும் பீஸா பர்கர்னு சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ சிட்டிக்கு வந்துருங்க. சிட்டில இந்த மாதிரி ஃபுட்டுக்கு எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா? தெரியுங்க, ஆனா சிட்டில நமக்கு யாருங்க தெரியும்? ஆளு பேர் தெரியாத ஊருக்கு வந்து நான் என்னங்க பண்றது? இதான் உங்க பிரச்சனையா? நாங்க சென்னை தான். இன்னையில இருந்து எங்களை உங்க சொந்தக்காரங்களா நினைச்சுக்கோங்க. நீங்க தைரியமா சென்னைக்கு வாங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ அதை நாங்க பண்றோம். என்ன சொல்ற பாட்டி? ஏங்க, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா இல்ல தோசை சாப்பிட்டு காசு கொடுக்காம போறதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்களா? ப்ரோ, நாங்க வேணா முன்னாடியே கூட காசு கொடுத்துறோம். ஐயோ 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 பிரதர் பிரதர், நான் சும்மா காமெடி பண்ணேன் பிரதர். அதுக்குன்னு
எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துப்பீங்க போலயே. என்னத்த சொல்ல. சரி, நீங்க எப்போ சென்னைக்கு வர போறீங்க? ஏங்க, சுத்துப்பட்டி கிராமத்துல ஆடி வரைக்கும் திருவிழா இருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு வேணா உங்களுக்கு போன் போட்டு வரேன். அம்மா அவன் கிடக்குறாமா, கடவுளே வந்து கை கொடுக்கற மாதிரி கூப்பிடுறீங்க. இருடா, நான் சொல்றேன். திருவிழா முடிஞ்ச கையோட அவனை நானே கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் பொறுப்பு. ஆ, சரி, என் நம்பர் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேங்க. ஏங்க அது ஏன் போன்? ஐயோ இதோடா கிளவி சும்மா இருக்க மாட்டேன். என் பேரு ஐஸ்வர்யா. என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நல்ல நம்பருங்க. டேட்ட போட்டுக்கிட்டியாடா? கரெக்டா போட்டுருக்கேன். என்ன தனியா கூட்டிட்டு வந்திருக்க? ஓ, அங்க கேட்டதே எல்லாரும் முன்னாடியும் கொடுக்கறதுக்கு கூச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க தனியா கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கியா? சரி, ஓகே, குடு. எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு. இந்தா குங்குமம் வச்சு விடு. அப்ப அவ்வளவுதானா? வச்சு விடு. அப்பா, அப்பாடி தப்பிச்சிட்டோம். மாட்டிருந்தோம்னா பிரச்சனையா இருக்கும். சரி, கண்ணை மூடு. ஏன்? ஏய், குங்குமம் கண்ணில் விழுந்துரும்டி. ஏய் சூர்யா, அங்க பாரு. கண்ணில் விழாம தான் வைக்கணும். லவ் பண்ற பொண்ணுக்கு கண்ணில் விழாம கூட குங்குமம் வைக்க தெரியாதா? ஏய், அது எப்படி கண்ணில் விழாத மாதிரி வைக்க முடியும்? வைக்கணும். ஏய், நம்ம லவ் பேர்ட்ஸ். வா வா, போய் பேசலாம் அவங்கள்ட்ட. ஏய், இரு வெயிட் பண்ண. எல்லாரும் அவங்க திருவிழால பிஸியா இருக்காங்க. அவ மட்டும் ஸ்வேதாவை கரெக்ட் பண்ணி இங்க கூட்டு வந்து என்ன பண்றான்? வெயிட் பண்ணி பாப்போம். என்ன பண்ண போறாங்க? ஏதாவது ரொமான்ஸ் தான் பண்ணுவாங்க. அதான் பார்க்கலான்னு சொல்றேன். இது ஒரு லவ் கேம். அன்னைக்கு ஜுவல்லரி ஷாப்ல மூக்குத்தி குத்தும் போது கண்ணை சிமிட்டாம பார்க்கணும்னு ஒரு கேம் வச்சோம்ல? ஆமா. இப்போ நான் ஒரு கேம் வைக்கிறேன். நீயும் கண் சிமிட்ட கூடாது, நானும் கண் சிமிட்ட மாட்டேன். நீ என் கண்ணையே பார்க்கணும், நான் உன் கண்ணையே பார்ப்பேன். ஆனா ஒரு துளி குங்குமம் கூட என் கண்ணில் படக்கூடாது. இதான் கேம். டீலா? பாத்தியா சூர்யா, இப்படிலாம் ரொமான்ஸ் பண்றாங்கன்னு. மூக்குத்தி குத்தும் போது கூட ஒரு கேம் விளையாடி இருக்காங்க. நீ என்னைக்காவது இப்படி ஒரு லவ் கேம் விளையாடி இருக்கியா? ஏய், இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்கேன், சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய், அடுத்தவங்க ரொமான்ஸ் பண்றத பாக்குறதே தப்பு. அதுலயும் ஓரவத்தி ரொமான்ஸ் பண்றத பாக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த விளையாட்டுக்குலாம் நான் வரல. நான் குச்சியஸ் வாங்க போறேன். நீ என்னவோ பண்ணு. ஏய் பவித்ரா, இவங்க பண்ற ரொமான்ஸ வீடியோ எடுத்து பிரியா ஐஸ்வர்யா கிட்ட காட்டணும். ரொமான்ஸா பண்றீங்க ரொமான்ஸ். இருங்க வரேன். உங்களுக்கு இருக்கு. ரொமான்ஸா பண்றீங்க ரொமான்ஸ். இருங்க. சந்துரு, அங்க பாரு, நம்மள ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான்.
பார்த்துக்கிட்டே இருக்கோம், அப்பவும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாரு இவன. ஏய் யாரா நீ? என்னதான் யாரு? 2 பேர் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா இப்படிதான் வீடியோ எடுப்பியா? முதல்ல இறக்கு. ப்ரோ சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த டேய், film நல்லா இருக்கு. இந்த மாதிரி வீடியோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி பிளாக்மெயில் பண்றவன் தானே நீ? சொல்றா. டேய் சொல்ல கேட்காம வீடியோ எடுத்துட்டு இருக்க. மொபைல் குடுறா. குடுறா. குடு போறியா இல்லையா? குடுறா. அடிக்குதுடா. போன குடு. குடுறா. போன குடு. அடிங்க நல்லா அடிங்க சந்துரு. போன குடுறா. குடுறாங்கற. குடு. முன்னாடி வந்து நிக்கிறோம், அப்போ வீடியோ எடுக்கிற. ஏய் குடுறா. ஏய் சந்துரு ஸ்வேதா என்ன பண்றீங்க? பவித்ரா நீ எப்படிங்க? நீ எப்போ வந்த? ஹே பவித்ரா, அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இந்த பொறுக்கி ராஸ்கல்ல 2 குத்து குத்து. வா. ஏய் ஸ்வேதா இதை யாருன்னு நினைச்சீங்க? இருங்க இருங்க. ஏய் மாஸ்க் கழட்டு. டேய் இப்படி அடிப்பீங்க? டேய் சூர்யா, நீயும் தெரியாம அடிச்சிட்டடா. ஏய் சாரி. நீ எப்பறா இங்க வந்த? அம்மா தானே வர சொன்னாங்க. ம்ஹும். அதுக்கே முகமுடி போட்டுட்டு சுத்துறீங்க? மாமா கண்ணுல பற்றக்கூடாதுல்ல, அதுக்குதான். சரியா போச்சு. சரி, எங்களை எதுக்கு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க? தங்கச்சிக்கு கிட்ட காமிச்சு உன்னை கிண்டல் பண்ணலான்னு வீடியோ எடுத்தேன். ஆனா அதுக்குள்ள கண்டுபிடிச்சு செம்மோடி அடிச்சிட்டாங்க தெரியுமா? செம்மையா வலிக்குது. நான் தான் வேண்டான்னு அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல, கேட்டியா? உனக்கு நல்லா வேணும், இன்னும் 2 அடி போட்டுக்க வேண்டியதானே?